பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். கர்த்தர் அவளை நினைந்தருளினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு நாள் நம்மை மறந்து போகிறவர் அல்ல, நம்மை நினைத்தருளுகிற கர்த்தர். நம்முடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த பாதையில நம்ம கடந்து போகும்போது, இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்போது, ஒருவேளை கர்த்தர் மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்கிறதில்லை. நாம் தேவ சமூகத்திலே கிட்டி சேர்ந்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, அன்னாளை நினைத்தருளி அவளுடைய மனு விருப்பத்தின்படி சாமுவேலை கொடுத்து அவளை மகிழ்ச்சியாக்கின கர்த்தர் நம்மையும் மகிழ்ச்சியாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் மறந்து போகவில்லை, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்தருளுகிற ஒரு நாள் தான் இந்த நாள். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அன்னாளை நினைந்தருளி அவளை ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களையும் இந்த நாளிலே நினைத்தருளும்படி, எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கும் பதில் தந்து எங்களை சந்தோஷிப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.